ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸில் லிஸ்ட் டியூட்டோரியல். ஓகேவா? இந்த லிஸ்ட் டியூட்டோரியலில் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே ப்ரோ அப்படின்னா அப்படி தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டேபிள்ஸு, தென் பொசிஷன், லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. அதை மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். தென் எல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் இல்லையா, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டா. ஒரு இன்ஃபர்மேஷனை லிஸ்ட்டில் நம்ம காட்டுறது. ஆல்ரெடி லிஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎம்மில் பார்க்க சொல்ல லிஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆர்டர் லிஸ்ட், ஆர்டராக கொடுக்குறது 1 2 3 4ன்னு. அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டிஸ்க் இருக்கும். ஓகேவா? ஒரு டாட் இருக்கும், பிளாக் டாட். தென் நெஸ்டட் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த ஸ்டைல்ஸை நம்ம சிஎஸ்எஸ் வச்சு எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி டாபிக். ஓகேவா? தென் CSS lists are used to style order, unorder and definition list DL in HTML. This allow customization of list marker, layout and appearance. அதாவது ஒரு லிஸ்ட்டு மார்க்கர்னும் போது அந்த டாட்டாக இருக்கும் இல்லையா, இல்லை அது எப்படி மார்க்கர், அதை எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம். தென் ஒரு லேஅவுட்டை, லிஸ்ட்டோட லேஅவுட்டை எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம். தென் ஒரு லிஸ்ட்டோட அப்பியரன்ஸ் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் த லிஸ்ட் மார்க்கர். இது வந்து ஒரு லிஸ்ட் மார்க்கரோட என்னது பாருங்கள், டிஸ்க்குன்னும் போது ஒரு டாட், நம்ம சர்க்கிள்னும் போது ஒரு ரவுண்டு. ஓகேவா? தென் டெசிமல் அப்படின்னும் போது ஆப்வியஸாக நமக்கு தெரியும் டெசிமல்னா என்னது, இட்ஸ் அ நம்பர். ஓகேவா? தென் அதுலேயே வந்து பாயிண்டில் கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே? தென் லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் த லிஸ்ட் மார்க்கர். அதாவது இந்த பொசிஷன் இது வந்து இன்சைட் த அவுட் சைட் த கண்டென்ட் ஃப்ளோ. ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஒரு கொஷின் பேப்பரில், ஸோ ஒரு ஆன்சர் பேப்பரில் நீங்கள் ஆன்சர் எழுத சொல்ல லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ஜினுக்கு உள்ளே வந்து போடுவீங்களா டாட்டு, இல்லை வெளில வந்து போடுவீங்களா? சம்டைம்ஸ் உள்ளே போடுவோம், சம்டைம்ஸ் வெளில போடுவோம். என்ன சினாரியோன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஒரு சில சினாரியோ ரோமன் லெட்டர்ஸ் வெளில போடுவோமா? ஒரு சில சினாரியோ வந்து நம்ம டாட் வைப்போம், ஒரு சில பேர் ஸ்டார் போடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார் போடாமல் இப்படி வந்து நாட் சிம்பிள், அதாவது நாட் சிம்பிள் மாதிரி கிடையாது, ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி போடுவீங்க. ஓகேவா? அதிலே வந்து நடுவில் ஒரு கோடு போட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே இருக்கணுமா இல்லை வெளியில் இருக்கணுமா அப்படின்றது தான் கான்செப்டே. ஓகேவா? இன்சைட் ஆர் அவுட் சைட் த கண்டென்ட் ஃப்ளோ. ஓகேவா? தென் லிஸ்ட் ஸ்டைல் இமேஜஸ். இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், HTML நடத்த சொல்ல, CSS நடத்த சொல்ல இது சொல்கிறேன். அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கிட்ட ஒரு டாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல குட்டி, இது ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள்ன்ற இடத்துல ஆப்பிள் இமேஜே வைக்கலாம், பனானான்ற இடத்துல பனானா இமேஜே வைக்கலாம், கார்ன்ற இடத்துல கார் இமேஜே வைக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும். தென் லிஸ்ட் ஸ்டைல் இஸ் அ ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டு செட் அ ஸ்டைல் டைப், பொசிஷன் அண்ட் இமேஜ் ஆல் அட் ஒன்ஸ். அப்போ இது 3 ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸும் செப்பரேட்டட் பை ஸ்பேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரே ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, யூஸ் கேசஸ், நேவிகேஷன் மெனூஸ், கண்டென்ட் ஆர்கனைசேஷன், பிராண்டிங், எல்லாத்துலேயுமே பிராண்டிங் வந்துடும். ஓகேவா? தென் டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாமே எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஒரு யூஎல் லிஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இப்படி தான். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், ஒரு ஓஎல் லிஸ்ட்டாக இருந்தால் அந்த ஓஎல் இருக்கும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளை CSS ஸ்டைல்ஸ். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம எப்படிலாம் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இது என்ன செலக்டர்மா, அதாவது எலமெண்ட் செலக்டரா, கிளாஸ் செலக்டரா, ஐடி செலக்டரா? எலமெண்ட் செலக்டர். அப்போ ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன ரிசல்ட் இருக்கும் எனக்கு, டாட்லாம் இருக்குமா இருக்காதா லிஸ்ட்டுக்கு? ஸோ எம்டியாக இருக்கும், எந்த ஒரு டாட்டுமே இருக்காது. ஓகேவா? லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன். ஓகே, லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஓகேவா? இங்கே டிஸ்க்குன்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நன் அப்படின்னு கொடுத்தோன்னா வாட் ஹேப்பன், அந்த ஸ்டைல் டைப்பே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? நன் ப்ராப்பர்ட்டி இப்போ தான் லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் நன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டிஸ்க்குக்கு பதிலாக, அதாவது DISC அப்படின்னு இருந்ததுல, டிஸ்க்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். தென் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டி வி சீன், வேறு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? ஸோ டிஸ்க்கு, சர்க்கிள், டெசிமல் இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தோம்ல எமோஜிஸ்லாம், அதை டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எமோஜிஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தென் டிஃபால்ட்டாக டிஸ்க் இருந்தது, தென் இங்கே பாருங்கள் இங்கேயே டெசிமலும் கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். நீங்கள் அது வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க, இல்லை ஐடி யூஸ் பண்ணிட்டு போங்க, இல்லை எலமெண்ட் யூஸ் பண்ணிட்டு போங்க, தட் மீன்ஸ் செலக்டர்ஸ். ஓகேவா? தென் என்ன செலக்டர் யூஸ் பண்ணாலும் இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
இந்த இடத்துக்கிட்ட ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இது என்னது? இது என்னம்மா இது சொல்லுங்கள். எதை ஓவர் ரைட் பண்ணுவோம் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஸோ மார்க்கர் சொல்லுங்கள். லிஸ்ட்டு மார்க்கர். அப்போ ஒரு லிஸ்ட்டை மார்க் பண்ணணும். இப்போ ஒரு காய்கறி லிஸ்ட்டோ இல்லை ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட்டோ நீங்கள் எழுதுறீங்கன்னா கீழே வந்து அப்படியே நீங்கள் ஐஃபோன் போட்டோ இல்லை என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதுதான் மார்க்கர். மார்க் பண்ணி நீங்கள் எழுதிட்டே வருவீங்க. ஓகேவா? எத்தனை லிஸ்ட் இருக்குன்றது கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஸோ ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஓகேவா? தென் அடுத்த எக்ஸாம்பிள் கஸ்டம் லிஸ்ட் ஸ்டைல் டைப். அப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமா டியூட் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது? கஸ்டமைசேஷன் இங்கே பாருங்கள். ஸ்கொயர் ஏபிசி. ஓகேவா? முடியுமே. கஸ்டமைசேஷன் எப்படி வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், அதே லிஸ்ட் டைப்பில் யூஎலுக்கு ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். தென் லோவர் ஆல்ஃபா. ஓகே, அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் நம்ம. இந்த இடத்துல லோவர் ஆல்ஃபா இருக்கு இல்லையா? 1 செகண்ட். அப்பர் ஆல்ஃபா. ஸோ இட்ஸ் நாட் ஓகே. ஓகே, சரி. ஸோ இந்த மாதிரி லோவர் ஆல்ஃபான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் ஸோ எம்டிஎன் டாக்ஸ் போகிறேன். எம்டிஎன் டாக்ஸில் லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? இதில் நிறையா இருக்கும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்பேஸ் கவுண்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. எனக்கு என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ டிஸ்க் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, தென் ஐகான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக அந்த யூனிகோடை நான் டேரெக்டாக கொடுக்க சொல்ல அந்த ஐகான் வரும். இப்போ எமோஜிஸை டேரெக்டாக இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் காப்பி பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல எமோஜி இருக்குன்னா அந்த எமோஜியை காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் லிஸ்ட்டு டைப்பில் இந்த லிஸ்ட்டு ஸ்டைல்ஸ்ன்றது பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர், இன்சைட். ஓகேவா? இன்சைட்னா அதாவது உள்ளே வெளியே அப்படின்னு இருந்ததில்ல. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கும் லிஸ்ட்டு ஸ்டைலில். ஓகேவா? தென் இமேஜஸ். இது வந்து ஒரு இமேஜஸ். நம்ம இமேஜ் கொடுத்துக்கிறது, எந்த இமேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரு இமேஜை எப்படி ப்ரோ நம்ம ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கஸ்டம் புல்லட் அண்ட் நம்பரிங். ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் சர்க்கிள், தென் அப்பர் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ என்ன தப்பு பண்ணியிருந்தோம்? யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பரில் கொடுத்தேன்னா கேப்ஸில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? தட்ஸ் வை இட்ஸ் ஓன்ட் ஒர்க். ஓகே, ஸோ என்னடா ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தேன். தென் ஸோ ஸ்மாலை யூஸ் பண்ணுங்கள் வேல்யூக்கு. ஓகேவா? கேப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ என்டையர் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேஸில் தான் இருக்கும். ஓகே, தென் ஸோ அப்பர் ஆல்ஃபா, லோவர் ஆல்ஃபா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து சர்க்கிள், டிஸ்க்கு. ஓகேவா? தென் ஏதாவது யூனிகோட் கொடுக்கறதா இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. கண்டென்ட்லேயுமே சரி தான் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? டபுள் கோட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் யூனிகோட் வேலை செய்யும். ஓகே, தென் ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப் இமேஜ் ஃபைனலி. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? லிஸ்ட்டுக்கு இது பிஃபோர்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சூடோ கிளாஸஸ் அண்ட் எலமெண்ட்ஸை ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்டென்ட் இது ஒரு டாட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறாங்க. இதை நான் பாருங்கள் காப்பி பண்ணி நான் இதை பேஸ்ட் பண்ணேன்னா அந்த டாட் இங்கே பேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு டாட். நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட இந்த எமோஜி இருக்குல்ல, ஸோ இந்த எமோஜியை நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த எமோஜியை நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த எமோஜியை லைக் வைஸ் நான் என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துக்கிட்ட நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த எமோஜிஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு ட்ரைமியில் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், அந்த எமோஜியை நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரிங்காக கொடுத்தனா அந்த எமோஜி டேரெக்டாக எனக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எமோஜிஸை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் டேரெக்டாக வெப்பில் இருந்து. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐடி தெரிஞ்சிருந்தால் டேரெக்டாக அந்த ஐடியை கொடுத்தனாலும் உள்ள கண்டென்ட்டில் பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பிஃபோர் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூஎல் டேக் இருக்குது. ஸோ தட் மீன் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ லிஸ்ட். கண்டிப்பாக அன்ஆர்டர் லிஸ்ட்னால் உள்ள எல்ஐன்னு தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ அன்ஆர்டருக்குள்ளே இருக்க எல்லா எல்ஐக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ கண்டென்ட் இதுவாக தான் இருக்கணும். மார்ஜின் ரைட் இதுவாக தான் இருக்கணும். மார்ஜின் ரைட்னால் ஒரு ஸ்பேஸ் இல்லையா? ஸோ ரைட் எவ்வளோ இருக்கணும்? அதாவது நம்மளோட எமோஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் தான். ஓகேவா? நீங்கள் வேணால் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டலாகவே ஸோ ஒரு 40 பிக்சல். ஓகே, பார்த்தீங்களா? ஒரு 400 பிக்சல் அப்படின்னும் போது இட்ஸ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கிட்ட ஓஎல்க்கும். அதாவது ஒரு லிஸ்ட்டுக்கு பிஃபோர், அது பிஃபோர்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி
நீங்கள் கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா, அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஓகேவா, இதை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவுண்டர் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கவுண்டிங் பண்ண முடியும் அதுக்காக. ஓகேவா, ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியலனா கேளுங்க, நான் அகெயின் அண்ட் அகெயின் என்ன பண்ணுறேன் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ நிறைய டவுட்ஸ் வரும் எப்போனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல. ஸோ இப்போ அப்பர் ஆல்ஃபானா என்னன்னு தெரியும், தென் டிஸ்க்கு என்னன்னு தெரியும். ஓகேவா, தென் ஏன்னா இந்த பிஃபோர்ன்ற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸஸில் வரும். ஸோ அந்த சூடோ கிளாஸஸை நம்ம பிரித்து காம்பினேட்டர்ஸ் அண்ட் சூடோ கிளாஸஸ்ன்னு தனியாக வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் டாபிக். ஓகே, தென் ஸோ அடிஷ்னல் லிஸ்டிங்கில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் என்ன இமேஜ் வேணால் கொடுக்கலாம். ஓகே, என்ன இமேஜ் வேணால் கொடுத்துக்கலாம்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு விஜய் இமேஜோ இல்லை ஒரு தமனா இமேஜோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவின் இமேஜோ. ஓகேவா, பவின் நாளைக்கே ஒரு ஸ்டார் ஆகிடுங்க பவின் பேசாமல். ஸோ எலெக்ஷனில் கூட நிற்கலாம் சிஎம்மாக ஆகிட்டிங்கன்னா. சிரிக்கிறான் பாருங்களா. கண்டிப்பாக ஆகலாம் பவின் உனக்கு இருக்க திறமைக்கு. ஸோ தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இமேஜை கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அது வந்து என்ன யூஆர்எலாக இருக்கலாம், அப்சல்யூட் யூஆர்எலாக இருக்கலாம், லோக்கல் யூஆர்எலாக இருக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். அந்த இமேஜை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன் சைஸ் ஆப்வியஸாக சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படி சின்னதாக இல்லைனா நீங்கள் திரும்பி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட வித்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேனிப்புலேட் பண்ணணும், அதோட சைஸை கம்மி பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகேவா, பெரிய பெரிய இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு அவ்வளோ பெருசு இருக்குது ப்ரோ இது எப்படி ப்ரோ சின்னதாக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஆப்வியஸாக வித்து தான். ஓகேவா, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தோம் லிஸ்ட்டில் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் லிஸ்ட் ஸ்டைல் டைப் இஸ் அ ப்ராப்பர்ட்டி டு மேக் அ மார்க்கர் மேனிப்புலேஷன். ஓகேவா, ஒரு மார்க்கர் அதாவது ஒரு லிஸ்ட்டுக்கான மார்க்கர்னு சொல்லுவோம். அதுதான் அந்த டாட்டா இல்லை டேஷா ஐஃபனா வாட் எவர் இஸ் இட். ஓகே, நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, தென் இந்த மார்க்கருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் லிஸ்ட் ஸ்டைல். கஸ்டமாக நீங்கள் வேறு ஏதாவது வைக்கிறது. டிஃபால்ட்டாக டிஸ்க்கு சர்க்கிள். ஓகேவா, இந்த கொஷின்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக என்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இதுதான் இருக்கும். ஓகேவா, ஸோ டிஸ்க்கு சர்க்கிள். ஓகேவா, இதுதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதா இருந்தால் இதை மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகேவா, தென் கஸ்டமைஸ்டுன்னும் போது ஸ்கொயரு, லோவர் ஆல்ஃபா, அப்பர் ஆல்ஃபா. ஸோ கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, கேபிட்டல் யூ யூஸ் பண்ணாதீங்க, கேபிட்டல் எல் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஃபுல்லாக வந்து ஸ்மால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகே, தென் கஸ்டம் புல்லட்ஸ். ஓகேவா, கஸ்டமைஸாக நம்ம எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து சூடோ கிளாஸஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அப்பர் ஆல்ஃபா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் வந்து நம்ம டாட். ஓகேவா, கண்டென்ட் இது எங்கே எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னும் போது நம்ம கண்டென்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ கண்டென்ட்டில் ஐகான் கண்டென்ட்டில் பார்த்துருந்தோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஒரு ஐகான் இருக்குது. ஒரு ஐகான் நம்ம எப்படி நம்ம போடலாம் அப்படின்னும் போது ஒரு யூனிக்கோட இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போட்டுட்டு கண்டென்ட்டில் ஸோ ஃபாண்ட்டு சைஸ் எவ்வளோன்னு கொடுப்பீங்க. ஓகேவா, இந்த ஃபாண்ட்டு சைஸ் நீங்கள் இது கொடுக்கணும் இந்த இடத்துக்கிட்ட, அப்படி தான் வேலை செய்யும். அப்போ இதே ஃபாண்ட்டு சைஸை நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கிட்ட காப்பி பண்ணனா வாட் வில் ஹேப்பன் டைவ். ஸோ லிஸ்ட்டில் நான் ஃபாண்ட்டு சைஸை இங்கே என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த இடத்துக்கு நான் ஃபாண்ட்டு சைஸ்ன்னு கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு பெரிய இமேஜ் வச்சுட்டிங்கப்பா, அவ்வளோ பெரிய ஆப்பிள் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்க. ஓகேவா, யூஆர்எல்ல கீழே ஒரு இமேஜ் வைக்க போகிறீங்கன்னா வச்சுட்டிங்க. ஓகேவா, எனக்கு வந்து அந்த இமேஜ் சைஸை எனக்கு சின்னதாக்கணும் ப்ரோ, ஒரு 10 பிக்சல் ஆக்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்ட்டு சைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னது, இது இமேஜ் கிடையாது, இட்ஸ் அ ஃபாண்ட்டாக எடுத்துக்கும். ஓகேவா, அதனால் நம்ம ஃபாண்ட்டு சைஸில் தான் அதை டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வித்தில் பண்ண முடியாது. ஓகேவா, ஆக்சுவலாக நீங்கள் இமேஜில் பண்ணுறதா இருந்தால் வித்தில் பண்ணலாம், ஆனால் இங்கே வித்தில் பண்ண முடியாது. ஏன்னா அது இமேஜ் டேக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஸ்டைல் டேக் போட்டு நீங்கள் அப்படி இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக வித் ஹைட்டுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த இடத்துல இட்ஸ் அ ஃபாண்ட், இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஃபாண்ட். ஏன்னா நான் காப்பி பண்ணி போட்டேன், டேரெக்டாக ஃபாண்ட்டாக ஒர்க் ஆகுது இல்லையா, எந்த ஒரு இமேஜ் சோர்ஸ் இங்கே சோர்ஸ் அட்ரிபியூட்டாக தான் இருக்கா, நோ ரைட். ஸோ அதனால தான். ஓகேவா, இந்த 5 எக்ஸாம்பிளாக தென் இந்த 5 எக்ஸாம்பிளை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் லிஸ்ட்னா என்னன்னு புரியும். ஓகேவா, ஸோ இதோட அடுத்த டாபிக் டேபிளில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.